பரபிரம்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய பிரணாமங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பூமி மேல உத்தரகீதை கேட்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு குடுத்தி வச்சிருக்கணும். பரமாத்ம தத்துவம் எல்லாரால கேட்க முடியாது. அது சில பேர் மட்டும்தான் கேட்க முடியும். அந்த தகுதி இருக்கிறவங்க தான் இங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா ஆத்ம தத்துவம் கேட்கறதே கஷ்டம். பரமாத்ம தத்துவம் கேட்கறது இன்னும் நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சு தியானம் செஞ்சு புண்ணியம் செஞ்சு வச்சுக்கினாதான் இது நம்மளால கேட்க முடியும், படிக்க முடியும். எனக்கு சொல்றதுக்கு இந்த அதிருஷ்டம் கொடுத்த மகாவதார டிவி அவர்களுக்கு கூட என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது உத்தரகீதா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். குருக்ஷேத்திர மகாபாரத யுத்தம் முடிஞ்ச பிறகு ரொம்ப நாள்ல பிறகு அர்ஜுனர் ஸ்ரீகிருஷ்ணரிடம் வருவாரு. குருக்ஷேத்திர யுத்தத்துல அந்த கலாட்டால நான் கேட்டிருக்கேன். ரொம்ப நாள்ல ஆயிப்போச்சு, மறுபடியும் அந்த ஞானம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரிடம் வரும் பொழுது கிருஷ்ணர் பரமாத்ம தத்துவம் தியானத்தை பற்றி ஞானத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. குரு பற்றிய மூச்சு பற்றிய அனைத்து விஷயங்கள் சொல்லுவாரு. பகவத்கீதையில பாத்தீங்கன்னா கர்மயோகம் ஆத்ம தத்துவம் ஜாஸ்தி இருக்கும். அதுவே உத்தரகீதை பாத்தீங்கன்னா ஹை சப்ஜெக்ட், தட் இஸ் ஒரு மெச்சூர்டு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன்மான்னா என்ன, பரமான்மான்னா என்ன, அந்த டிஃபரன்சியேஷன் எதற்கு வந்திருக்கு ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கு அப்படி என்ற விஷயங்கள் நல்லா கொடுத்திருக்காங்க. இதுல போக போக இத பத்தி நம்மளுக்கு விளக்கமா ஒவ்வொரு விஷயங்களும் வரும், நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கைவல்யம் கேவலம் சாந்தம் சுத்தம் அத்தியந்த நிர்மலம் காரணம் யோக நிர்முக்தம் ஹேத்து சாதனா வர்ஜிதம். அதாவது பரமாத்ம ஸ்வரூபம் எப்படின்னாக்கா மோக்ஷஸ்வரூபமானது. அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் மோக்ஷ நிலையில இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ராகத்வேஷாலு இல்லாமலே. அப்படின்னா ராகமன்னா அட்டாச்மெண்ட், துவேஷமன்னா நம்மளுக்கு தெரியும். எங்கு நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குமோ அங்க துவேஷம் கூட இருக்கும். அதனாலதான் அவற்றை எப்பவுமே இரண்டு சேர்த்துதான் யூஸ் பண்ணுவாங்க, தனித்தனியா யூஸ் பண்ண மாட்டாங்க. ராகம் அட்டாச்மெண்ட் அண்ட் துவேஷம் இரண்டுமே இல்லாத சாந்த ஸ்வரூபம், பரிசுத்தமானது, மிக நிர்மலமானது, அதாவது மலம் இல்லாதது, தூய்மையானது, பந்தம் மோக்ஷம் இரண்டுமே இல்லை. தட் இஸ் பரமாத்மாவுக்கு மோக்ஷம் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா பரமாத்மாவுக்கு பந்தமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. அவர் ஒரு சாட்சி நிலையில இருக்கிறவர். அவர் த சிருஷ்டி கர்த்தா, சிருஷ்டிக்கு சாட்சி. மொத்தமா படைத்தாரு, ஆனா அந்த படைத்த அனைத்துக்கும் சாட்சியாய் இருக்கிறாரு. அதனால அவருக்கு மோட்சமே தேவையில்லை, சாட்சியாய் இருக்கிறதால. அதனால பந்த மோட்சங்கள் இல்லாதது. இந்த உலகத்துக்கு படைத்துக்கு காரணமானது, அனைத்துக்கும் காரணமானது. அதனால அவருக்கு வேற காரணமே கிடையாது. அவர் எது நினைக்கிறாரோ அது
படைக்கிறாரு படைக்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு உபகரணங்களோடையோ ஒரு பொருட்களோடையோ எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பரபிரம்மஸ்வரூபத்தை பற்றி சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லோகத்துல. எப்பொழுது நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் இல்லையோ துவேஷம் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்பொழுது இந்த இரண்டு இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா அமைதி இருக்கும், மன அமைதி இருக்கும். இன்னைக்கு என்ன சொல்றோம், உலக அமைதிக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது உலக சந்தோஷத்திற்காக சொல்றதே கிடையாது, அமைதின்னு சொல்றோம். அந்த அமைதி எங்கே வரும்னா ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருந்தே ஆரம்பமாகுது. அதனால அந்த அமைதி உலகம் எப்படி இருந்தாலும் கூட, நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கூட அமைதியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பரமாத்ம தத்துவத்துக்கு கிட்டத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். சந்தோஷமாய் இருந்தா பரமாத்மாக்கு ஆத்மாக்கு கிட்டத்துல இருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. என்னைக்கு சாந்தமா இருக்கிறோமோ அப்போ பரமாத்மாவுக்கு கிட்டத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் தியாகராயா அவர்கள் சாந்தமுலேக்க சௌக்கியமுலேதுன்னு சொல்லியிருக்காரு. சாந்தி இல்லைன்னா சுகம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த பாயிண்ட் நம்ம கவனிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பரமாத்மா நமக்குள்ள எங்கே இருக்கிறாரு, அன்னமாச்சாரிய கூட சொல்லியிருக்காரு, பிரம்மம் ஒக்கட்டே பரபிரம்மம் ஒக்கட்டே அப்படின்னு இரண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு எங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்கா ஹிருதயாம்புஜ மத்தியஸ்தம் ஞான கேய ஸ்வரூபகம் தக்ஷணா தேவம் உச்சேதா எத் ஞானாத் ப்ரூஹி கேசவா. கேக்குறாரு அர்ஜுனரு கிருஷ்ணரிடம் கேக்குறாரு, நம்மளுடைய ஹிருதய ரத்த நாடிகள் நடுவுலோ நல்ல அளவில் ஞானமே ஸ்வரூபமாகி இருக்கிறது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையான ஞானம் என்ன, அந்த தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அந்த சர்வாத்ம ஸ்வரூபத்தை பற்றி நமக்கு தெரிஞ்ச உடனே என்ன சொல்றாங்க, தெரிஞ்ச உடனே முக்தி கிடைக்கும் சொல்றாங்க. அந்த பரமாத்மாவை உணர்ந்த உடனே முக்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு வழங்கிடுங்கன்னு அர்ஜுனரு கேக்குறாரு. அப்போ என்ன சொல்றாரு கிருஷ்ணரு, அனந்த சாஸ்திர பகுவேதி தவ்யம் அல்பஸ்ச காலோ பகுவஸ்ச விக்னாஹ எஸ்ஸாரபூதம் ததுபாசிதவ்யம் அம்சோ யதா க்ஷீரம் இவாம்பும் மிஸ்ரம். அப்படின்னா சாஸ்திரங்கள் அனந்தங்கள், நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் சொல்றதே அது சொல்றாரு, அனந்த சாஸ்திர பகுவேதி தவ்யம். எவ்வளவு இருக்குது, பிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, அண்ட் வாஸ்து சாஸ்திரம் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், ஜோதி சாஸ்திரம், இப்படி பார்த்தா மனு சாஸ்திரம், ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தாக்கா ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்கு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அல்பஸ்ச காலோ பகுவஸ்ச விக்னாஹா, நமக்கு மனித வாழ்க்கைக்கு இருக்கிற சமயம் கம்மி அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட். ஏன்னா இருக்கிறதுல பாதி நாள் நம்மளுக்கு தூங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு வேலைகளுக்கே போயிட்டு இருக்குது. மற்ற சமயத்துல நம்மளுக்கு பிரச்சனைகள், கோரிக்கைகள், கடமைகள் அப்படின்னு போகும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு டைம் மிச்சமா இருக்குது ஒரு நாளைக்கு. அதனால அல்பஸ்ச காலோ பகுவஸ்ச விக்னாஹா, சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது, டைம் மட்டும் கொஞ்சமே இருக்கு. அதனால என்ன பண்ணணும், எஸ்ஸார பூதம் ததுபாசிதவ்யம்,
சரியானது நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அம்சோ யதா க்ஷீரம் இவ அமுமிஸ்ரம். ஒரு அன்னப்பறவை அதுக்கு முன்னாடி பாலு ஊத்தினா என்ன பண்ணுமா, பாலு எடுத்து தண்ணியை விட்டுடுமா. எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. அப்போ பாலுதான் தேவை, தண்ணி எனக்கு தேவை இல்லை அப்படின்னு அதுக்கு புரியுது. அதே போல இத்தனை இருக்கிற சாஸ்திரங்கள்ல நமக்கு தேவையான சரியான சாஸ்திரத்தை புடிச்சு நம்ம பரமாத்மாவை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி அன்னப்பறவை போல இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம இப்போ பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாஸ்திரத்தை பின்னாடி ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா இருக்கிறது ஒரே சாஸ்திரம், ஒரே ஞானம். அதுதான் ஃபர்ஸ்ட் பகவத்கீதா, அடுத்த உத்தரகீதா, அதாவது பரமாத்ம தத்துவம். இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் கூட வசிஷ்ட கீதை இருக்குது, அஷ்டாவக்ர கீதை இருக்குது. அஷ்டாவக்ர கீதை பாத்தீங்கன்னா டியூயாலிட்டிஸ், இருமயத்துவம் பற்றி, மனிதனின் பிரம்மைகள் பற்றி, நம்மளுடைய சாதனை பற்றி நிறைய விஷயங்கள் வசிஷ்டர் ராமர்க்கு சொல்லுவாரு. அதனால இப்படிப்பட்ட மகான்கள் கொடுத்த சாஸ்திரங்கள் படிக்க படிக்க பரமாத்ம ஞானம், பரமாத்ம தத்துவம் ஈஸியா புரியும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளுக்கு சொல்றாங்க. எது உத்தமமானதோ அதை மட்டுமே எடுத்துக்கணும். மனித வாழ்க்கையில தடங்கள் நிறையவே இருக்கு, சமயம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தா, விக்னேய அக்ஷர தன்மாத்திரம் ஜீவிதம் சாப்பி சஞ்சலம் விஹாய சாஸ்திர ஜாலானி எஸ் சத்தியம் ததுபாசியதாம். இங்கே என்ன சொல்றாங்கன்னா, பஞ்ச தன்மாத்திரகமான இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பஞ்ச தன்மாத்திரா அப்படின்னா பார்வை, வாசனை, கேட்கறது, பேசுறது, ஸ்பரிசம், ரச, ரூப, கந்த, ஸ்பர்ச, சப்தா. இது 5 நமக்கு பஞ்ச தன்மாத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்ச தன்மாத்திரங்களோட இருக்கிற இந்த வாழ்க்கை அழிஞ்சி போகும் என்றது தெரிந்து கொண்டு, ஏன்னா இது சாஸ்வதமா இருக்கிறது கிடையாது என்று தெரிந்து கொண்டு, சாஸ்திர சம்பந்த விஷயங்களை நீங்க விட்டு விட்டு, அந்த சாஸ்திரத்துல அப்படி இருக்குது, இந்த புக்குல இப்படி இருக்குது அப்படின்றது தெரிந்து கொண்டவை விட்டு விட்டு, தேவையானது மட்டும் எடுத்துக்கினி மற்றது விட்டு, ஞானத்தால சத்தியமானது என்ன அப்படின்னு கிரகித்து கொண்டு அதனையே உபாசிக்க வேண்டும், அதனையே கடைபிடிக்க வேண்டும் அப்படி சொல்லி சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகத்துல சத்குருவோடைய முக்கியத்துவம் சொல்றாங்க. ஜீவே பரேண தாதாத்மியம் சர்வகம் ஜோதிரீஸ்வரம் பிரமாண லட்சணைஹி கேயம் ஸ்வயமேகாக்ர வேதினா. அந்த பரமான்ம நிலை அடைவதற்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள் குரு சொல்லும் பொழுது அவற்றை நம்ம ஒருமுக தத்துவத்தோட கான்சென்ட்ரேஷனோட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த பரமாத்ம ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வ வியாபகம் ஜோதி ஸ்வரூபம். அந்த பிரம்மாத்மாவில் ஜீவாத்மா லயமாகிறதுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்ற விஷயம் ஒரு பிரம்மனிஷ்டா பெற்ற குரு மட்டுமே சொல்ல முடியும். இதுக்கு பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஏஷா பிராமி ஸ்திதி பார்தனைனா பிராபிய விமுஹ்யதி ஸ்தித்வா சியாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. அப்படின்னா நான் ஆத்மா, நான் பரமாத்மா என்று நினைப்புலோவே இருக்கிற ஒரு சத்குருவிடம், அந்த பிரம்மனிஷ்டை இருக்கிற சத்குருவிடம்
நம்ம அவர் சொல்றது சிரத்தையா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு அற்புதமான ஸ்லோகம் வருது. தேஹோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தேவ சனாதன தியஜேத ஜான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத். அதாவது இந்த உடல் கோயில் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். அடுத்த இந்த கோயிலுக்குள் இருக்கிற தங்கர ஜீவன் தான் கடவுள், சாக்ஷாத் பகவான், புராதனமானவர் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட இந்த ஜீவன் தேவனை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாத்தீங்கன்னா எதனால நம்மளால தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறியாமல தளத்தால மட்டுமே, அவற்றை விட்டுறதுனால, அறியாமல தனத்தை விடுறதுனால, ஞானம் வர்றதுனால நம்ம பிரம்மமே நான், அந்த ஆன்மாதான் நான் அப்படின்ற பாவனையோட பூஜை செய்ய வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய படத்துக்கே மாலை போடுவாரு, தன்னுடைய படத்துக்கே பூ போட்டி பூஜை செய்வாரு, தன்னுடைய படத்துக்கே தான் நமஸ்காரம் செய்வாரு. அப்போ யாரையே அவர் கும்பிடுறாரு? தன்னை தானே கும்பிடுறாரு, பிரம்ம பாவனையோடையே இருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகசியம் என்ன? ஒரு ரூம் இருக்கு அந்த கோயில்ல, நம்ம கடவுள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ரூம்ல போனாக்கா என்ன இருக்கும்னா ஒரு கண்ணாடி இருக்குமா. கண்ணாடியில யார் தெரியும்? நம்ம தான் தெரியும். அப்போ கடவுள் யார்? நம்ம தான் கடவுள். கடவுள் பார்க்க முடியும்னா அங்கே கண்ணாடி வச்சு நீதான் கடவுள் அப்படின்னு அவங்க காட்டிட்டாங்க. இதுதான் சிதம்பர ரகசியம். அதனால கடவுள் எங்கே கிடையாது, அனைவருக்குள்ள இருக்கிற அங்க தங்கக்குள்ள இருக்கிற கடவுளை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக தான் பத்ரிஜி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ் கூப்பிடுறது காட்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரு அந்த நிலையில இருக்காரு, பரமாத்மா நிலையில இருக்கிறவர். இப்போ நான் பரமாத்மா அப்படின்றது தெரிஞ்சிக்காமே, தெரிந்து கொள்ள முடியாமலே ஏன் இருக்கிறோம்? அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சொல்றோம், படிக்கிறோம், கேட்கிறோம், நான் கடவுள், எனக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, நான் தான் பரமாத்மா அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஆனா உணர முடியறது இல்ல. எதற்காக? அத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இது பஞ்ச விம்சதி அப்படின்னு சொல்லுவாங்க. இத புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது பகவத்கீதையில. தேத்வம் புக்தா ஸ்வர்கலோகம் விசாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தலோகம் விம்சதி ஏவம் த்ரயீ தர்மம் அனுப்பிரபன்னா கதாகதம் காம காமாலபந்தே. அப்படின்னும் போது ஒரு ஜீவி இங்கே உடல் விட்ட பிறகு மேல உலகங்களுக்கு போன பிறகு நம்மளுடைய புண்ணியம் அனைத்தும் முடிஞ்ச பிறகு பஞ்சவிம்சதி அப்படின்னா 24 தத்துவங்களை நம்ம அணையணும். அந்த 24 தத்துவங்களோட குறைகளோட பூமிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோகத்துல. எதுக்கு வருவோம்? 3 தர்மங்கள் முடிக்கிறதுக்கு. திரையீ தர்மம் அப்படின்னா உடல் தர்மம், குடும்ப சமூக தர்மம், ஆன்ம தர்மம். இந்த 3 தர்மங்கள் முடிக்கிறதுக்கு வருவோம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச விம்சத்தின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 24 தத்துவங்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம்.
பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், அடுத்த 4 அந்த கரணங்கள், 24 தத்துவங்களுக்கு சக்தி கொடுக்கிறது பரமாத்மா சக்தி தான். ஆனா 24 தத்துவங்களோட பரமாத்மாவை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்த 24 தத்துவங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கர்மேந்திரியங்கள் அப்படின்னாக்கா கால் கை உடல், வாய், மலமுத்திர, லைங்கிக ஆர்கான்ஸ், தட் இஸ் பாயு உபஸ்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 நம்மளுக்கு கர்மாவை கொடுக்கற தேகத்தை கொடுத்துட்டே இருக்குமா. அதனால கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிடுறோம், கர்ப்பத்திலோ இருக்கிறோம், கீழே இருந்து மல்லி பிறந்தி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கர்மேந்திரியங்கள் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அடுத்த பாத்தீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியங்கள் நம்மளுக்கு தெரியும். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, ஸ்பரிசம், தோல், இது பஞ்ச ஞானேந்திரியங்கள். அடுத்த பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரங்கள், ரச, ரூப, கந்த, சப்த, ஸ்பர்ச. இந்த 5 புலங்களோட எதை செய்யறோமோ அந்த வேலைகள் சொல்லியிருக்காங்க. கண்ணோட ரூபம் பார்ப்போம், இதோட கந்தம் வாசனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 சொல்லியிருக்காங்க. அடுத்த பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள், அதாவது மணல், பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம், அந்த 5 தத்துவங்கள் இருக்கும். ஏன்னா இந்த உடல் மண்ணா கலந்தி போகும், அது இருக்காது இந்த உடல். அப்போ இது பஞ்சபூதத்துல மண்ணோட செய்யப்பட்டுள்ளது. தண்ணி இதுவாய் போயிடும், டிசால்வ் ஆயிடும், தட் இஸ் காஞ்சி போகும். காத்துல கலந்தி போகும். அடுத்த ஒண்ணு பஞ்சபூதங்கள்ல கலந்தி போகுது, வெளிச்சத்துல போயிடுது வெளிச்சம். இப்படி டிசப்பியர், டிசால்வ் ஆகுது. அதனால பஞ்சபூதங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 5 நம்ம பாடியில கூட இருக்கு. பாடி இருக்கு, வாட்டர் இருக்கும், ஜட்டர ரசம் அப்படின்னா அக்னி, ஃபயர். அந்த ஃபயர் இல்லைன்னா ஜீரணமே ஆகாது. தண்ணி இருக்கு, பிளட்ல நம்மளுக்கு தண்ணி தான் ஜாஸ்தி இருக்கும் பாடியில கூட. அடுத்த பாத்தீங்கன்னா வாயு, காத்து இருக்கும், அது தெரியும் நம்மளுக்கு, சுவாசம். அது இல்லாமலே நிறைய இருக்கு. பராவாக்கு, பசதி வாக்கு, மத்தியமே வாக்கு, வைகரி வாக்கு, விதவிதமான 5 வாயுக்கள் கூட இருக்குது. தியான, சமான, உதான, பிராண, அபான அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகாச தத்துவம், காலி. நம்ம பாடியில காலி இருந்தாதான் நம்ம ஹாப்பியாகி இருக்க முடியும். தட் இஸ் தலையில் காலி வேணும், வயிற்றுல காலி வேணும், ஒவ்வொரு அணுக்கள்ல உள்ள காலி தான் இருக்குது. அதனால அந்த காலி இருந்தாதான் அசைய முடியும், சரியா ஒர்க் செய்யும். இப்படி நம்ம பஞ்சபூதங்கள். அடுத்த அந்த கரணங்கள் அப்படின்னா மனோ, புத்தி, சித்த, அகங்காரம். ஃபாரினர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னா காட்டியிருக்காங்க. ஆனா பாரதிய ருஷிகள் இப்படி பண்ணியிருக்காங்க, இது ஒண்ணு கிடையாது, 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. மனோ அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 24 தத்துவங்கள் தாண்டி அப்பால் பட்டி இருக்கிற பரமாத்மாவை
தெரிஞ்சுக்கணும். அது எப்படி முடியும்? ஞானத்தால மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லி மகான்கள் சொல்லியிருக்காங்க. தியானான் முக்திஹி. நெக்ஸ்ட் பார்த்தா இன்னொரு அற்புதமான ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. பகிர்பியாமியதி ய கஷ்டித் த்யக்த்வா தேஹஸ்தமீஸ்வரம் ஸ்வக்ருஹே பாயசம் த்யக்த்வா பிக்ஷா மடதி துர்மதிஹி. அதாவது தாம் உடலுக்குள்ளே இருக்கிற பிரம்மத்தை, ஆன்மாவை கண்டு கொள்ளாமலே, அடையாளிக்காமலே, எங்கேயோ வெளியா ஏதோ இருக்குது அப்படின்னு பிரமையோட சுத்தரவர் எப்படிப்பட்டவர்? இங்கே சொல்றாரு, தாம் வீட்டுல பாயசம் வச்சு மற்ற வீட்டுக்கு பிச்சைக்காக போறவர் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உள்ளே இருக்கிற சிவனை, ஈஸ்வரனை, கடவுளை, ஆன்மாவை, பிரம்மத்தை தேடாமலே, தெரிந்து கொள்ளாமலே வெளியே தேடுபவர் பைத்தியமாய் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்றாரு. இன்னும் என்ன பண்றோமா? தீர்த்தானி தோய ரூபாணி தேவான் பாஷாணம் ருண்மையான் யோகினோ நான் பிரபத்தியந்தே ஆத்ம தியான பராயணா. அப்படின்னா ஆன்ம ஞானம் பற்றிய ஆர்வம் இருக்கிற யோகிகள் அவங்க என்ன செய்யறாங்க? தண்ணீர் ரூபத்திலோ இருக்கிற தீர்த்தங்கள், நம்ம சொல்றோம் இல்லையா, தீர்த்த யாத்திரை அப்படின்னு ஆறு கிட்ட போறது, கல்லோட மண்ணோட விக்கிரக ரூபத்திலோ இருக்கிற தெய்வங்களை யோகிகள் கும்பிட மாட்டாரா? ஆன்ம ஞானம் இருக்கிற யோகிகள் கும்பிட மாட்டாரா? என்ன கும்பிடுவாங்க? தாங்குள்ள இருக்கிற தெய்வத்தையே அவங்க மைண்ட் பண்ணுவாங்க, நினைப்பாங்க. இதுதான் சொல்றாங்க. மற்றவங்க என்ன செய்யறாங்க? தீர்த்த யாத்திரா, கல்லு, மண்ணு, விக்கிரகம் அப்படின்னு போறாங்களா? இன்னும் என்ன செய்யறாங்க? மனிதர்கள் சிலைகள், மண்ணு, கொம்பு, தட் இஸ் மரத்தோட செஞ்ச ரூபங்கள். இப்போ பூரிக்கு போனா அங்கே அப்படிதான் இருக்கும், கொம்போடதான் செய்வாங்க, மரத்தோடதான் செய்வாங்க. இவற்றை அனைத்தும் மனிதர்கள் உருவாக்கி வச்சினது. இது கடவுள் கொடுக்கல. மனிதன் ஒரு பொம்மைகள் வச்சு பசங்க விளையாடுற மாதிரி மனிதன் பொம்மைகள் செய்து தான் பூஜை செய்வதற்கு தயாரு செஞ்சு வச்சுக்கிற பொம்மைகள். அதனால ஸ்வயம் பிரகாசம், ஜோதி ரூபம், யாரால உருவாக்கப்படாத பரபிரம்மம் தெய்வம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. யாரால உருவாக்கப்பட முடியாது பரபிரம்மாவை? நம்மனால அவருடைய பிரகாசத்தை செய்ய முடியுமா? நம்மனால செய்ய முடியாது, சிம்பிள் தான். அந்த கல்லு மரத்தை வச்சுத செஞ்சு அவர் கடவுள் அப்படின்னு நினைச்சு தவறான வழியில போறோம். உண்மையான ஸ்வயம் பிரகாசம், ஜோதி ரூபம் அவர்தான் பகவான், அவர்தான் பரபிரம்மம், பரமாத்மா. அவரே எங்கே இருக்காரு? உள்ளே இருக்கிறாரு சொல்ல வருங்க. அடுத்த பார்த்தா பூஜை கோட்டி சமம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கோட்டி சமோ ஜபஹா, ஜப கோட்டி சமம் தியானம், கோட்டி தியான சமோலயா. கோடி மணி நேரம் பூஜைகள் செய்தால் 1 மணி நேரம் ஸ்தோத்திரத்துக்கு சமம். கோடி மணி நேரம் ஸ்தோத்திரம் செய்தால் 1 மணி நேரம் ஜபத்துக்கு சமம். கோடி மணி நேரம் ஜபம் படிச்சால் 1 மணி நேரம் தியானத்துக்கு சமம். கோடி மணி நேரம் தியானம் செய்தால் ஒரு லயத்துக்கு சமம். என்ன லயமாகும்? மனம் லயமாகும். இப்போ இந்த கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பூஜை எதோட பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
கர்மேந்திரியங்கள் இந்த உடலோட பூஜை செய்யறோம். ஏன்னா சாமி கிட்ட போய் இந்த உடல் தானே உட்கார வைக்கிறோம், இந்த கையோட தானே பூ வைக்கிறோம், விளக்கேத்துறோம், ஆரத்தி கொடுக்கிறோம், பிரசாதம் வச்சிடுறோம், அபிஷேகம் ஆச்சமனம் அனைத்தும் இந்த உடலோட தான் செய்யறோம். அதனால கர்மேந்திரியங்களோட செய்யறது பூஜை. ஸ்தோத்திரம் செகண்ட் ஸ்டேஜ். ஞானேந்திரியம், அதாவது புலங்களோட செய்யறது ஸ்தோத்திரம். இது கடவுள் குணங்களை பாராட்டுறது, ஸ்துதிப்பது. இது செகண்ட் ஸ்டேஜ். நீ அவ்வளோ கிரேட், நீ இவ்வளோ கிரேட், உனக்கு இந்த குணமே இருக்கு, உனக்கு இந்த லட்சணம் இருக்கு அப்படி சொல்லி பாராட்டுறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், ராமரக்ஷா ஸ்தோத்திரம் நிறைய இருக்குது. லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் நிறைய இருக்கு. அடுத்தா பார்த்தோம்னா மூணாவது மந்திர ஜபம். மந்திர ஜபம் மனதோட செய்யறோம். மனம் இருந்தாதான், மனம் வேலை செஞ்சாதான் மந்திர ஜபம் செய்ய முடியும். அது 3 விதமா இருக்குது மந்திர ஜபம். ரூப ஜபம், நாம ஜபம், உபாம்சு ஜபம். ரூப ஜபம் அப்படின்னா ஒரு ஒளியோ இல்ல குரு ரூபமோ கடவுள் ரூபமோ நினைச்சு உருவாக்கிட்டு அது மேலேயே போக்கஸ் வைக்கிறது ரூப ஜபம். ரெண்டாவது நாம ஜபம். ஓம் இல்ல ஓம் நம சிவாய, அதாவது பஞ்சாட்சரி மந்திரம், ஓம் சாய்ராம், ஏதோ ஒண்ணு நம்ம அது ரிப்பீட்டடா சொல்லிக்கிறது. இது நாம ஜபம். உபாம்சு ஜபம், ஜபமால வச்சு உள்ளே சொல்லிக்கிறது. இது 3மே மனதோட செய்யறோம். நாலாவது தியானம். தியானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மேந்திரியங்களுக்கு வேலை இல்லை, ஞானேந்திரியங்களுக்கு புலங்களுக்கு வேலை இல்லை, மனதுக்கு வேலை இல்லை, எதுவும் செய்யாம இருக்கிறது தான் தியானம். தியானம் என்ன? எதுவும் இல்லை, எதுவும் செய்யாம இருக்கிறது தான் தியானம். அப்போ உடல் இல்லை, புலங்கள் இல்லை, மனம் இல்லை, அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஆன்மா கடவுள் கிட்ட இருக்கிறோம், உள்ளே இருக்கிறோம், ஆன்ம நிலையில் இருக்கிறோம். ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீத்திய விதியத்தே. உண்மையான பக்தன்னா சுய சுரூபத்துடன் இணைந்து இருக்கிறது தான் பக்தி. இதுதான் உண்மையான பக்தி, அதுதான் தியானம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா தியானம் மட்டுமே செய்யணும். நம்மளுடைய சுய தர்மம் தியானம். சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. அப்போவே கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு இது. இப்போ ஒரு சின்ன உதாரணத்தோட இத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூஜைகள் எப்படி இருக்கும், ஸ்தோத்திரம் எப்படி இருக்கும், மந்திர ஜபம் எப்படி இருக்கும், தியானம் எப்படி இருக்கும், இது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூஜை அப்படின்னா பாலன் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்கும், ஒரு ஹாஃப் டே இருக்கும். அதுவே அந்த பால் காசி தயிர் போட்டோம்னா புளிச்சா கூட ஒரு 2 நாளைக்கு அந்த தயிர் இருக்கும். இது ஸ்தோத்திரம். அந்த தயிர் மோராக்கிட்டு வெண்ணெய் எடுத்தாக்கா அது ரொம்ப நாள் இருக்கும். இப்போ இருக்கிறது குறைஞ்சி போச்சு. பழைய காலத்துல 6 months இருக்கும். அவ்வளோ குவாலிட்டி பால். இது மந்திர ஜபம். அடுத்த தியானம் அப்படின்னா இந்த வெண்ணெய் கரைய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நெய் வருது, எவ்வளவு நாள் இருக்கும். நம்ம பார்த்தோம்னாக்கா பழைய காலத்துல 2 years இருக்கும். பாலில் விளக்கேத்த முடியாது, தயிரில் விளக்கேத்த முடியாது, வெண்ணெய் அதுல கூட விளக்கேத்த முடியாது. எதுல விளக்கேத்த முடியும்? நெய்யில விளக்கேத்த முடியும். தியானத்தில் மட்டுமே நம்மளுடைய ஆன்ம விளக்கு ஏத்த முடியும்.
அதுதான் ஞானோதயம், என்லைட்டன்மெண்ட், திவ்ய ஞான பிரகாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தர் கூட அதான் சொல்லியிருக்காரு, திவ்ய ஞான பிரகாசம். ஆனாபான சதி மூச்சு கவனிப்பதால நமக்குள்ள இருக்கிற ஆன்ம விளக்கு ஏத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூஜையில கடவுள் பார்க்க முடியாது, ஸ்தோத்திரத்தில் பார்க்க முடியாது, மந்திர ஜபத்தில் பார்க்க முடியாது, தியானத்தில் மட்டுமே கடவுளை நம்ம உணர முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சிம்பிள் ஒரு உதாரணம், பூஜை செய்யறோம், ஸ்தோத்திரம் படிக்கிறோம், மந்திர ஜபம் செய்யறோம், யாராவது கடவுள்கள் இறங்கி வந்திருக்காங்களா நமக்காக? ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் சொல்றோம், அதுவே தியானத்தில் அவங்க நம்மளை தேடி இறங்கி வருவாங்க. ஜென்ரலா பூஜை மற்ற விஷயங்கள்ல நம்ம தான் கடவுள் தேடி போகணும். தியானம் செஞ்சு அவங்களே இறங்கி வருவாங்க. ஒரு சின்ன லாஜிக் இது புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பவுமே பூஜை செய்ய மாட்டோம். எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சின்னது அந்த கிளாஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ இத்தனை பேரு வந்து இங்கே கேக்குறாங்க அப்படின்னா நீங்க வளர்ந்தவங்கன்னு அர்த்தம். அதனாலதான் இங்கே வந்திருக்காங்க. நம் அனைவரும் தியானம் செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஓகே மாஸ்டர்ஸ், கிட்டத்தட்ட நம்மளுக்கு 8:40 ஆக போகுது. செஷன் புரியுதா? உங்களுடைய கருத்துகள் சொல்லுங்க. புரியாத இடத்துல ஏதாவது கேளுங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ.